இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிலந்தி மோனிகா அப்படின்ற ரேகா மருதராஜ் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல பிரபலமான நடிகையா இருந்தாங்க. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் கதாநாயகியா பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அழகி, பகவதி, சண்டைக்கோழி போன்ற படங்கள்ல அவங்களோட நடிப்புல குறிப்பிடத்தக்கது. மோனிகா தன்னோட திரை வாழ்க்கைய குழந்தை நட்சத்திரமா அவசர போலீஸ் 100 அப்படின்ற திரைப்படத்துல தொடங்கியிருந்தாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிற மொழி திரைப்படங்கள்லயும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அழகி திரைப்படத்துல அவங்களோட நடிப்பு பெருசும் பாராட்டப்பட்டிருந்தது. காதல் அழிவதில்லை, பகவதி, இனிது இனிது காதல் இனிது, சண்டைக்கோழி, இம்சையரசன், 23ஆம் புலிகேசி, கௌரவர்கள் போன்ற படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. சிலந்தி திரைப்படம் அவங்களுக்கு நல்ல வசூலை பெற்றுக் கொடுத்திருந்தது. மோனிகா இந்து மதத்தை சார்ந்தவங்க. அவங்க இஸ்லாம் மதத்தை தழுவி தன்னோட பெயரை ரஹிமா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவில இருந்து விலகிட்டாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஐக்கியமாகிட்ட அவங்க தற்பொழுது என்ன செய்யறாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு எந்த தகவல்களும் இல்ல. சிலந்தி மோனிகா திடீரென திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமாவில விலகுனது அவங்களோட ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.